வணக்கம். தமிழன் எக்ஸ்பிரஸ் 1.0. இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு விவசாய நிலம் பார்த்துட்ருக்கோம். இது யாருக்கு இது பொருத்தமான இடம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை மக்களுக்கான ஒரு அருமையான இடமா நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஏன்னாக்கா இது சரியாக அய்யலூர் பஸ் ஸ்டாண்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ரேஞ்சில் நம்ம இடம் இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் ஒரு 25 மரமும், அதே மாதிரி மாமரம் ஒரு 40 மரமும் குறையாத அளவுக்கு இருக்குது. மேலும் ஒரு 10லேருந்து ஒரு 15 தென்னை மரம் நல்ல காப்பில் இருக்குங்க. இடம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். மாமரத்தில் பார்த்திங்கன்னா காப்பு நல்ல காப்பு. இலை அதிகமாக இருக்கோ இல்லையோ, மாங்காய் அதிகமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான காப்பு, நல்ல ஒரு வளமான மண்ணும் கூட. தோட்டத்து ஓனர் வந்து இடத்த நல்லா பராமரிச்சிருக்காரு. அதனால் நமக்கு வந்து அடுத்து வாங்கினோம்னா நம்ம செலவு செய்ய வேண்டிய அளவு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவு. இடத்தோட தன்மை அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடமா இருக்குதுங்க. பார்த்தா பிடிக்கும். மொத்தம் இந்த இடத்தோட பரப்பு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 5 ஏக்கர் 36 சென்ட்டுங்க. இந்த 5 ஏக்கர் 36 சென்ட் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஒரு செவ்வக வடிவ அமைப்பில் அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம மொபைல் ஃபோன் ஷேப்பில் நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டாக கிடச்சிருக்கு. மணலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கரிசல் மண் பூமிங்க. கரிசல் மண்ணும், அதாவது களிமண்ணும் மணலும் கலந்தது. இந்த 5 ஏக்கரில் புல், அதாவது கம்பு, சோளம், இந்த மாதிரி மாட்டு தீவனம் போட்டிருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஒரு அழகான கேணி, அதுக்கான சர்வீஸு, ஃப்ரீ சர்வீஸு, ப்ளஸ் வாழை மரம் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்குங்க. இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்லாக வந்து சுற்றி தோட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு அருமையான காற்று, எல்லாமே நல்லா குலுங்குங்க. பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு அருமையான இடம். நம்ம எதிர்பார்த்தபடி ஒரு மாட்டுக்காடி, மாடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து போனால் தங்கிறதுக்கு ஒரு சின்ன தகர செட்டு. எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருக்குங்க. ஆனால் பார்த்தா பிடிக்கும். கேணியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா கேணியில் தண்ணி மேலாக இருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும், தண்ணி வந்து நல்லா மேலாக தாங்க இருக்குது. அருமையான ப்ராப்பர்ட்டி பார்த்திங்களா. கேணியும் வளமான ஆகாத அளவுக்கு ஓரளவு நல்லாவே இருக்குங்க. செலவுன்றது வந்து நம்ம இடத்த பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா, நம்ம மேற்படி புதுசாக உருவாக்கணும்னு நினச்சா மட்டும்தாங்க. சர்வீஸுக்கான போஸ்ட்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க. அருமையான தோட்டம். எங்கே பார்த்தாலும் பச்சை மட்டும்தாங்க தெரியும், காஞ்சதாகவே எதுவுமே தெரியாது இந்த வெயில் அடிக்கிற சீசனுக்கு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தை பொறுத்த மட்டும் வெட்டினோம்னா ஒரு ஆள்லாம் தூக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஒரு வாழை மரங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரமும் ஒரு போஸ்ட் மர ஹைட்டுக்கு இருக்குது. ஃபுல்லாக வந்து கற்பூரவள்ளி. மொத்தத்துக்கு ஒரு 10 மரம் கேணி ஓரத்தில் அழகாக அமைஞ்சிருக்குங்க. வாழை மரத்தில் கற்பூரவள்ளியோட வாழையை பாருங்கள், அடுக்கு எப்படி இருக்குன்னு. நல்ல காப்புங்க, அருமையான இடம். இந்த இடம் வந்து வாங்க நம்ம கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். தென்னை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 45 வயசாவது இருக்குங்க. நல்லா அந்தளவுக்கு நல்லா உயரமான மரம். காப்பு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, ஆரோக்கியமாக தாங்க இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல சுற்றி ஃபுல்லாக தென்னையை உருவாக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அமைப்பு, இடமும் இன்னும் நிறையா விட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கால்நடை பண்ணை வைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம்னு சொல்லலாம். கால்நடை பண்ணை, கோழி. ஏன்னா வந்து நமக்கு விஸ்தரிப்பு வந்து கிழக்கு மேற்காக அதிகமாக கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக இது பிடிக்கும் எல்லாருக்கும். இந்த இடத்துக்கான பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்ரு பட்டா பாதை இருக்குங்க. பக்காவான பட்டா பாதை. அதனால் நம்ம பாதையை பற்றி நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாட்டாகவும் ரியல் எஸ்டேட்டாகவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால்
இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த குறையும் சொல்ல முடியாது, நம்பி வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற பூமிங்க. அருமையான ஒரு வெளிப்புற தோட்டத்தோடு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஊரடியாகவும் நமக்கு இந்த இடம் கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக சைட்டை ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தால் பிடிக்கும். இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா சொல்கிறாரு. ரேட்டு இதுதான் இல்லைங்க, அனுசரிப்பாங்க. நம்பி வாங்கலாம், வாங்க நல்லபடியாக முடிக்கலாம். மேலும் தகவலுக்கு தமிழன் எக்ஸ்பிரஸ் 1.0 கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைபோடு வாங்க. கண்டிப்பாக சாட்டிங்கில் வரேன். நம்பரு கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க, நான் கமெண்டில் கண்டிப்பாக கொடுப்பேன். ஆல்வேஸ் ஆக்டிவாக தான் இருப்போம். நிறையா இடம் நல்லபடியாக லோக்கல் எல்லாம் முடித்து கொடுத்துக்கிட்டே வரோம். நல்ல ஒரு அருமையான பூமி, வாங்க. நன்றி.